வீதி ஒரு பொது வழி. ஆகவே வீதி போன்ற பொது வழிகளிலே யாருக்கு அதிகாரம் சட்டத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அது அந்த பிரதேச சபை, அந்த உள்ளூராட்சி மன்றத்துக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவிசாளர் அந்த சபையினுடைய பிரதான நிறைவேற்று உத்தியோகத்தர். சட்டத்தினாலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை உடையவர் அந்த அதிகாரத்தின் கீழே செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை அகற்றினார் என்று எக்காலத்திலேயும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது. ஏனென்றால் அதனை அந்த குறியீட்டை அல்லது ஒரு பேர்பலகையை நடுவதற்கான அதிகாரம் உள்ளாட்சி மன்றத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேறவருக்கும் அல்ல. ஆகையினாலே உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நிறைவேற்று அதிகாரி அந்த குற்றத்தை செய்தார் என்று சொல்லவே முடியாது. உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் தொல்லியல் திணைக்களம் ஏதாவது ஒரு அறிவிப்பு பலகையை நட முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய போது மன்று தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள், அவர்கள்தான் முறைப்பாட்டாளர்கள், அவர்களிடத்திலே வினவின போது அவர்கள் தாங்கள் முறையாக அனுமதியை கோருவதற்கு இணங்கினார்கள். அதன் அடிப்படையிலே முறையாக அனுமதியை அவர்கள் கோரினால், சபையிலே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டால் அதனை மீள அந்த இடத்திலே நிர்மாணிப்பதற்கு நாங்கள் இணங்குகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையிலே வழக்கு சுமூகமாக தீர்க்கப்படலாம் என்ற காரணத்தினாலும், போலீசார் சொல்லியிருக்கிற குற்றங்கள் சம்பந்தமான பிரிவுகள் துணை வழங்கக்கூடிய பிரிவுகளாக இருக்கிற காரணத்தினாலும் மன்று இலகுவான பிணையிலே செல்லுவதற்கு 5 பேரையும் இன்றைக்கு அனுமதித்திருக்கிறது.